Radio City 91.1 in Ragasiya Police, Badaba Gopi 911. Om Grim Sram Gram Game Game. Now I am going to enter into a new research. Little bit of sukupudi, manjapudi and mixed with kumkumam in the lemon juice. Mixed with the umatanga, not verligate kaduka. And the puliyamelai. Mixing in the mixie. Now taking the juice and putting one drop in the ice. பாஸ், என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் பேர் பாடியில சிவப்பு கலர் வேஷ்டியை கட்டிட்டு பயங்கரமா உட்கார்ந்திருக்கீங்க? எனக்கு கெட்ட கனவு வரும் பாஸ் உங்களை பார்த்தா. Secretary, we are entering into the new world. இதுதான் இனிமே நான் போட போற புதுசான வாயில மியூசிக். ஆமா, ஏன் இந்த ரத்த வெறி உங்களுக்கு? செக்ரட்டரி, செய்கிற வேலையே செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம கேரியர்ல growth-ஏ பார்க்க முடியாது. நாம என்னைக்குமே புதுசா விஷயங்களை செய்யணும். அதனால நாம மனுஷங்களுக்கு பார்க்குற வேலையை கொஞ்ச நாளுக்கு பிரேக் விட்டுட்டு ஆவிங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிற செக்ரட்டரி. அதுக்கான மருந்து ஐ ட்ராப்ஸ் தான் இது. இதை ஒரு கண்ணுலையும் வாயிலையும் ஒரு ட்ராப் விட்டோம்னா நாம் எல்லா ஆவிகளையும் பார்க்கலாம், பேசலாம், அதுங்களுடைய கேஸை ஹேண்டில் பண்ணலாம். பாஸ், இந்த ஆவிங்க கேஸ் டீல் பண்றதுல எனக்கு இப்ப பயமே இல்ல. பட் இந்த கேஸ்ல வர பணம் எல்லாம் ஆவி மாதிரியே பறந்து போயிடுது. நேத்திக்கு வாங்கின பேமெண்ட் பேங்க்ல போட்ட உடனே கிரெடிட் கார்டுக்காரன் கேட்காமலே எடுத்துட்டு போயிட்டான். ஸோ இனிமே நம்ம பேமெண்ட் வாங்கின உடனே ஏதாவது காளி கோயில வச்சு பூஜை பண்ணி தான் பஸ் பேங்க்ல பணத்தை போடணும். ப்ளீஸ் செக்ரட்டரி, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் காஞ்ச கடாயில தேய்ச்ச எண்ணெய் மாதிரி காணாம போயிடுது. அதனால இந்த அமௌண்ட்டை நீ பேங்க்ல போடாத, பீரோல போட்டு வை. டிட்டா டிட்டா. Radio City in Ragasiya Police, Badaba Gopi 911. Third room. பாஸ், நேத்திக்கு அந்த ஆவிலவர் கேஸ் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கேப்ல நான் கொடுத்த விசிட்டிங் கார்டுல இன்னும் 2 கேஸ் வந்திருக்குது பாஸ். ஃபேண்டாஸ்டிக் செக்ரட்டரி. ஆவிக்கு பயந்த நீ வாழ்க்கைக்கு பயப்படல. கண்டிப்பா பிசினஸ் பண்ணி முன்னேறணும்ன்ற ஹார்ட் ஒர்க்கை நான் பாராட்டுறேன். யார் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பைக்கை ஊத்து பார்க்கறான்? அவனுக்குள்ள ஆவி இருக்கா? இல்ல இல்ல, அவனுக்குள்ள ஆவி இல்ல. அந்த பைக்குக்குள்ள தான் ஆவி இருக்குமோன்னு பயப்படுறான். பைக்குக்குள்ள ஆவியா? ஆவி எங்க இருந்தாலும் இந்த ரகசிய போலீஸை பார்த்ததுன்னா பிஸ்லஸ்னு காணா போயிடும். கூப்பிடு அவனே. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஆவி கீவி இதெல்லாம் பார்த்து எதுவும் பயப்படாத. நம்ம கிட்ட வந்துட்டல, உன்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி படார்னு கிளீனா உன்னை அனுப்பிச்சு விடுறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீ கேள்விப்பட்டியா? சார், இப்போ நான் செலவு பண்ற பெட்ரோல் காசுல பாதி கொடுத்தாவே உங்க ஃபீஸ் வந்துடும் சார். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை சார். தபார் தம்பி, நீ ஆவி கேஸ் கொடுக்க வந்திருக்கியா இல்ல பெட்ரோல் கேஸ் கொடுக்க வந்திருக்கியா? ஆவி கேஸ் நான் ஈஸியா சால்வ் பண்ணுவேன். பெட்ரோல் கேஸ் இன்டர்நேஷனல் ப்ராப்ளம், அது கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்லையா சார்? இது பெட்ரோல் சம்பந்தப்பட்ட ஆவி கேஸ் சார். தம்பி புரியலையே, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். நான் கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கினேன் சார். அதுவும் 36 மாதம் டியூ போட்டு மாதம் 890 ரூபா இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் சார். இந்த கேப்பில் நான் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஆட்டையை போட்டு போடுற பெட்ரோலில் நைட்டு யாரோ எடுத்துடுறாங்க சார். நான் ஃபுல் டேங்க் போட்டுட்டு வந்து வச்சா கூட காலையில் எழுந்து பார்த்தா அரை டேங்க்கு தான் இருக்குது சார். சரி, பெட்ரோல் திருடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது கிடையாது சார். ஏன்னா நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்க் பண்ணால் கூட மேலே இருக்குது, மேலே பார்க் பண்ணால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நான் பார்க் பண்ணுற இடமே மாறுது சார். அப்போ யாரோ எடுத்து ஓட்டுறாங்க. அதுக்கு யாரு கேட்டாலும் வாட்ச்மேன் நான் பார்க்கலையேன்றான் சார். எனக்கு என்னமோ இது ஒரு ஆவி வேலையாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது சார். தம்பி, ஆவி ஒரு ஃபிகரை ஓட்டுது இல்லை ஒரு பையனை ஓட்டுதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது எங்களுக்கு சாதாரண கேஸ். ஆனால் ஆவி பைக்கு ஓட்டுதுன்னு சொல்றியே, இது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ். கவலையே படாத. அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணி உன் பைக்கை நீ எங்கே நிற்க வைக்கிறியோ அங்கேயே நிற்கிற மாதிரி நான் செய்கிறேன். This is my responsibility. சார், அப்போ வாங்க சார், என் வண்டி எங்கே நிறுத்தணும் அந்த இடத்த காட்டுறேன். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி அந்த எதிர்கடையில் இருக்கிற 2 குல்ஃபி ஐஸ் எனக்கு வாங்கி தர முடியுமா தம்பி? ஆரம்பிக்கல அதுக்குள்ள குல்ஃபி வாங்க சார். Radio City in Ragasiya Police, Badaba Gopi 911. Third room. Here I'm coming, there, here. Boss,
பாஸ். ஆக்சுவலி அந்த மூட மெயின்டைன் பண்றதுக்காக தான் ஐம் சிங்கிங் திஸ் சாங். இஸ் இட் நைஸ்? எஸ் செக்ரட்டரி, ஆவிகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப மங்களகரமான பாட்டு. வெரி குட் ஓப்பனிங் சாங். இது கேட்ட உடனே அவங்க எல்லாம் நம்ம பக்கத்துல நின்னு இருப்பாங்க. பேக் டு தி இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட். பாஸ், அந்த பையன் அந்த மொக்கு சந்தில தான் பார்க் பண்ணுவானா? ஆல்ரைட் செக்ரட்டரி, இந்த ஆவிங்க கேஸ்ல என்னைக்குமே நம்ம ஆவியை எடுத்த உடனே சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா ஆவிங்க நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவன் டெய்லி பெட்ரோல் போடுறேன் ஆனா பாதி டேங்க் காலையில காலி ஆயிடுன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் இவன் பெட்ரோல் கரெக்டா போடுறானா இல்லையான்றதை நம்ம பெட்ரோல் பங்க் போய் செக் பண்ணோம். லெட்ஸ் கோ டு த பெட்ரோல் பங்க். நானே வருவேன். தம்பி, இந்த பெட்ரோல் பங்க்ல எவ்வளவு நாளா நீ வேலை செய்யற? உங்க பெட்ரோல் பங்குக்கு ஒரு பச்சை கலர் ஸ்கூட்டர் ஓம் அப்படின்னு போட்டு அச்சு ஐஸ்வர்யா அண்ணுன்னு மஞ்சள் கலர்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குமே, அந்த பைக்குக்கு நீ தான் பெட்ரோல் போடுறியா? கம் ஆன் டெல் மீ. டிட்டா? ஆமா சார், அந்த வண்டிக்கு நான் தான் சார் பெட்ரோல் போடுறேன். என்னதான் டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட்டு போனாலும் அடுத்த நாள் டேங்க் ட்ரை ஆகி தான் தள்ளிட்டு வருவாரு. என்னதான் பண்றாரோ தெரியல. டேய் குமார, டேய் வண்டி வருது பாருடா. டேய் தம்பி, அவர் போடுற பெட்ரோல்ல பாதி டேங்க் தான் காணோம்னு சொல்றாரு. நீங்க பெட்ரோல்ல 0 ஆக்கி தான் போடுவீங்களா? சார், அது என் விரல் டென்ஷனை பொறுத்து இருக்கு சார். கூட்டமா இருக்கும்போது முன்ன பின்ன 0 ஆக்காம கூட போடுவேன். எனக்கும் குடும்பம் இருக்குதுல்ல சார். சரி தம்பி, நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த பைக்குக்கு நீ பெட்ரோல் போடும்போது மீட்டரை 0 ஆக்கி போடுவியா இல்லையா? டிட்டா? சார், அந்த ஆள் வந்தானா 0 இருக்குதான்னு மீட்டருள்ள தலையை விட்டு பார்ப்பான் சார். இப்படிதான் ஒரு வாட்டி என்னாச்சு, 0 போடுன்னு தொந்தரவு பண்ணிருந்தான் சார். நானும் 100 ரூபாய்க்கு போட வேண்டியதை எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டு 1000 ரூபாய்க்கு போட்டேன் சார். ஹலோ, சாரி, இதோ கிளம்பிடுறோம். செக்ரட்டரி, இவன் இங்கே தான் பெட்ரோல் போடுறான், அதுவும் கரெக்டாக போடுறான். இவனை யாரோ கலாயிறாங்க அவங்க வீட்டுக்கிட்ட. அது ஆவியாகவும் இருக்கலாம், இல்லை மனுஷனாகவும் இருக்கலாம். அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆவி மருந்து எடு, கண்ணில் விடுறோம், என் வீட்டுக்கு போகிறோம், ஆவி உலகத்துக்கு போகிறோம். டிட்டா? பாஸ், இப்படி நீங்க சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் முதல்ல மருந்து எடுத்து என் ஹேண்ட்பேக்ல போட்டுட்டேன். எங்க கண்ணு தோறுங்க. நானே போடுவேன் கண்ணை திரிங்க. Radio City in Ragasiya Police Badavagopi 911 Todarum. ஐயோ பாஸ், ஏன் மருந்து போடுறதுக்கு முன்னாடியே நம்ம தீம் மியூசிக்க போடுறீங்க? செக்ரட்டரி, மணி இப்போ 11:45 ஆகுது. இந்த டைம்ல நீ கரெக்டாக போட்டதான் என்னுடைய முதுகெலும்பு நிமிந்து குண்டலினி சர்ன்னு ஏறும். அடிக்கிறேன் பாரு தீம் மியூசிக்க. சார், எல்லாரும் ஃப்ளாட்ல தூங்குற சமயம் சார். இப்போ போய் டருன்றீங்க. எவனா ஏதாவது பிரச்சனைக்கு வந்துட போறான் சார். தம்பி, கவலைப்படாத. ஆவி கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும், இல்லைனா உன்னை ஆவி அடிச்சிடும். வேணுமா? ஐயோ சார், மிஸ் அடிச்சா வேணும் பயம் சார். நீங்களே பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க சார். செக்ரட்டரி, டைம் ஆவாக ஆவி கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. கமான், ஆவி உலகத்துக்கு போலாம். பாஸ், அங்க பாருங்க, அந்த பையனோட பைக் பக்கத்துல யாரோ உட்கார்ந்திருக்காங்க. வண்டியை வேற தொடச்சிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி, இந்த கேஸுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆவிதான். சார் பாருங்க சார், பைக் தான போகுது சார். சார் ஏதோ பண்ணுங்க சார். தம்பி, ஆவிங்க ஆனந்தமா இருக்கும்போது அதை நம்ம கலாய்க்கவே கூடாது. அப்படி நம்ம அதை கலாய்ச்சோம்னா ஆபத்து நமக்கு தான். நம்ம மேலேயே ஏறி போயிடும். அது ஒரு ரவுண்டு போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் சாந்தமாயிடும். அப்புறமா டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். நானே வருவேன். தம்பி, நீ கவலையே படாது. நீ கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி நடி. நாங்க இந்த ஆவிகிட்ட பேசி உன்னுடைய கேஸை சால்வ் பண்ணி தரோம். டோன்ட் வரி, ஐ சே. ஓகே சார். நான் ரேடியோ சிட்டி ரகசிய போலீஸ் படவாகோபி 911. இந்த தீ மியூசிக் நானே வாயில போட்டு. உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் பைக் ஆவி, ரத்த வாசனைக்கு ஆவிங்க அலைஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பெட்ரோல் வாசனைக்கு அலையிற முதல் ஆவி நீங்க தான். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என் கிளையண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் ஒரு பைக் ரேசர். ஒரு வாட்டி ரேஸ்ல சீரி பாஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட பைக் வெடிச்சு நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். என் பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விற்கும் போது இந்த பையன் என்னோட சைலன்சரை வாங்கிட்டான். என்னோட சைலன்சர் சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட 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 படன்னு வரும். அதனாலே இப்போ என் பைக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த சைலன்சர் பிடிக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க பைக் ஓட்டுனீங்கன்றது பரவாயில்ல. ஆனா அரை டேங்க் பெட்ரோல் காலி பண்ணிருக்கீங்களே, அதான் மனசுக்கு தாங்கவே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அந்த சைலன்சரையும் சைலன்சர் மாதிரி சவுண்டு போடுறதுக்கு வாயிலும் சொல்லி கொடுத்தா இந்த இடத்த விட்டு போயிடுவீங்களா? கண்டிப்பா போயிடுவேன். தேங்க்யூ பைக் ஆவி. அப்போ வாயை ஓ மாதிரி வச்சுக்கிட்டு தொண்டையை கர்ரு பண்ணி ஓவும் கர்ரையும் மிக்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஐ, இந்த சைலன்சர் சவுண்டு சூப்பரா இருக்கே. இனிமே நான் இந்த மாதிரி சவுண்டை கொடுத்து இந்த ஆவி உலகத்தை சுத்தி வரேன். டாடா, பை பை. தம்பி கண்ணமொழி,
உன் ஆவி இடத்த விட்டு போயிடுச்சு, இனிமேல் இந்த பக்கமே வராது. ஃபீஸை செக்ரட்டரி கிட்ட கொடுத்துரு. லெட்ஸ் கோ செக்ரட்டரி. நானே Radio City 91.1 in. Ragasia Police, Badaba Gopi 911.